பிரெயின் ஷாக்கர்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே சில நேரத்தில நம்ம மூட் ரொம்ப டவுன் ஆயிரும். நமக்கு எனர்ஜியே வராது. படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ரொம்ப அப்செட்டா இருப்போம். யார்ட்டயுமே பேசணும்னு தோணாது. ரொம்ப நெகட்டிவா நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த டைம்ல தான் நம்ம வாழ்க்கையில பிரெயின் ஷாக்கர்ஸோட மிகப்பெரிய தேவை இருக்கு. இந்த பிரெயின் ஷாக்கர்ஸ்ங்கிறது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. அந்த சின்ன ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களோட மூளை வந்து டக்குன்னு ஷாக் அடிச்ச மாதிரி டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு நார்மல் ஆயிரும். ஸோ 3 ஷாக்கர்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப் போகிறேன். 3வது ஷாக்கர்ஸ் ரொம்ப பழமையானது. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது. வீடியோ முழுசா பாருங்கள். முதல் ஷாக்கர்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் ஷவர். ஸோ பல காலமாக நம்ம நாடுகளில் பண்ணிக்கிட்டு இருந்தது பச்சை தண்ணியில் தலைக்கி குளிக்கணும். அது வந்து ஷவராக இருக்கலாம், அருவியாக இருக்கலாம், குளமா இருக்கலாம், கிணறா இருக்கலாம், ஏன் வாளி தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் பச்சை தண்ணியில் தலைக்கு குளிக்கணும். எப்போல்லாம் வந்து நம்ம உடம்புல பச்சை தண்ணி படுதோ அப்போ உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் டிஸ்டர்ப் ஆகும். எப்போ உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ நம்மளோட ப்ரீதிங் பேட்டர்ன், மூச்சு விடுற பேட்டர்ன் மாறும். அப்படி எப்போ நம்மளோட ப்ரீதிங் பேட்டர்ன் மாறுதோ அப்போ நம்மளோட எண்ண ஓட்டங்கள் மாறும். அப்போ நம்மளோட மூடு டெஃபினட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், மாறும். அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ, எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி டவுனாக இருக்குன்னு தோணுதோ, ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது பாத்ரூமுக்குள்ளே போய் ஷவர் ஆன் பண்ணி நின்றுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மூடு மாறிடும். வெளியே வரும்போது நீங்கள் புத்துணர்ச்சியோட வேறு மூடோடு இருப்பீங்க. ஸோ மூடை மாற்றுறதுக்கான முதல் பிரெயின் ஷாக்கர் கோல்டு வாட்டர் ஷவர். 2வது பிரெயின் ஷாக்கருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஷார்ட்ஸு, ஷூ. ஆமாம், ஏன்னா இந்த 2வது பிரெயின் ஷாக்கர்ஸில் நீங்கள் பண்ண வேண்டியது குட்டி டிஸ்டன்ஸில் ரொம்ப வேகமாக ஓடணும். ஸோ அது வந்து ஒரு 50 மீட்டர்ஸ் ஸ்ப்ரிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 100 மீட்டர்ஸ் ஸ்ப்ரிண்ட்டாக இருக்கலாம், ஏன் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் தெருமுனை வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு குட்டி டிஸ்டன்ஸை ரொம்ப ஸ்பீடில், ஹை ஸ்பீடில் புஷ் பண்ணி நீங்கள் ஓடும்போது உங்களோட மூளை குழம்பி, பிளட் ப்ரெஷர் ஏறி, மூச்சு வாங்கி, உங்களோட மொத்த ப்ரீதிங் பேட்டர்னும் சேஞ்ச் ஆகி உங்களோட ஆட்டிடியூட், மைண்ட் செட் எல்லாமே மாறிடும். ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் நமக்குன்னா எப்படி கம்ப்யூட்டரோ செல்ஃபோனோ திரும்ப நார்மலாக நல்லா வேலை செய்தோ அது மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை ரொம்ப வேகமாக ஓடி தாண்டினீங்கன்னா உங்களோட ப்ரீதிங் பேட்டர்ன் மாறுறது மூலமாக உங்களோட மூடு, மைண்ட் செட் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. கோல்டு வாட்டர் ஷவர் ஃபஸ்ட்டு பிரெயின் ஷாக்கர்ஸ் எல்லாருமே பண்ணலாம். ஆனால் இந்த செகண்ட் பிரெயின் ஷாக்கர்ஸ் கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சமாவது ஃபிட்னஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கலைன்னா நீங்கள் திடீர்னு ரொம்ப வேகமாக ஓடும்போது தடுக்கி விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசிக்காக ஓடக்கூடிய சக்தி இருக்கிறவங்க மட்டும் இந்த 2வது ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்பீடாலாம் ஓட வேண்டாம். ஒரு குட்டி ஜாகிங் போனாலே அது வந்து உங்களோட நார்மல் ஹெல்த்துக்கு அது வந்து ரொம்ப ஸ்ப்ரிண்ட் ஓடினதுக்கான சமம். சில பேருக்குலாம் மாடிப்படி ஏறினாலே மூச்சு வாங்குது. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு மாடிப்படி 5 தடவை ஏறி இறங்கினாலே அவங்களோட மூடு மாறிடும். அவங்களுக்கு அதுதான் பிரெயின் ஷாக்கர்ஸ். 3வது பிரெயின் ஷாக்கர்ஸ் பல 1000 வருஷமாக நம்ம நாட்டில் கடைபிடிச்சிட்டு இருந்தது. சமீபத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அதை சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணி நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்கிறார். அது என்னன்னா ஆட்டோஃபேஜின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் பல 1000 வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த விரதம், உண்ணாவிரதம். எப்போ நம்ம வாயை கட்டி போடுறோமோ, வயிற்றை கட்டுறோமோ, எப்போ நம்ம சாப்பாட்டை குறைக்கிறோமோ, எப்போ நம்ம சாப்பிட்றத நிறுத்துகிறோமோ, அப்போ ஒரு 16 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது பிரெயினுக்கு அது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக 3 மணி நேரம், 4 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எதையாவது ஒன்று வாய்க்குள்ளே போட்டு சவைச்சிக்கிட்டே இருக்கிறோம். மூளை வந்து வயிற்றை வந்து ஜீரணிச்சிக்கிறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு 5 மணி நேரம், 10 மணி நேரம் இல்லாமல் 16 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3/4 நாள் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது மூளை வந்து ரொம்ப குழம்பி போய் என்ன இவன் சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லி அதோட எல்லா எண்ணத்தையுமே வந்து மாற்றி அதோட ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து உடம்புக்கு வந்துடும். அப்போ நம்ம எவ்வளோ ஆழமாக யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மனசை வந்து வெளியே கொண்டு வர முடியும். இது வந்து கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ஆடாக இருக்கலாம். ஏன்னா நான் என் மனசு இன்றைக்கி மூட் ஆஃபாக இருக்குது, நீ வந்து 16 மணி நேரம் கழித்து சரி பண்ணுறதுக்கு வழி சொல்கிற அப்படின்னு. சில நேரங்களில் நம்மளோட பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக இருக்கிறது. அப்படி பெருசாக இருக்கிற பிரச்சனைக்கு வந்து பெரிய பிரெயின் ஷாக்கர் தான் தேவைப்படும். குளிச்சுட்டு வந்தாலாம் கடன் சுமை தீராது, குளிச்சுட்டு வந்தாலாம் மார்க்ஸ் டக்குன்னு மாறாது, குளிச்சுட்டு வந்தாலாம் புருஷ பொண்டாட்டி சண்டை சரியாகாது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கான மனப்பக்குவம், மனோதைரியம், ஒரு தெளிவு நம்ம ஒரு ஆழமான ஒரு பிரெயின் ஷாக்கர் எடுத்தால் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு பிரெயின் ஷாக்கர் உண்ணாவிரதம் மாதிரியான ஒரு பெரிய ஒரு காரணத்தினால தான் நடக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணும்னா
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுறதுக்கான உங்கள் மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது 3வது பிரெயின் ஷாக்கர்ஸ். மினிமம் 16 ஹவர்ஸ் சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி 16 ஹவர்ஸ் சாப்பிடாமல் இருக்கும்போது தான் உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசுகிறது உங்களால் தெளிவாக கேட்க முடியும். நீங்கள் என்ன பேசி உங்கள் மனசை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கேட்குறதுக்கு உங்கள் மனசு ரெடியாக இருக்கும். ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்ம க்ரோத் ஹேக் வெனஸ்டேயில் பார்க்கக்கூடிய 3 பிரெயின் ஷாக்கர்ஸ். ஐ எம் வெரி ஷுவர் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டால் மட்டும் அந்த விஷயம் உங்களுக்குள்ள ஆழமாக பதியாது. அதை யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லணும். முதல்ல நான் உங்களுக்கு இங்கேயே ஒரு வாய்ப்பு தரேன். கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த 3ல் எது வந்து ரொம்ப பிடிச்ச பிரெயின் ஷாக்கர்ஸ், எதை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போட்டிருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பையும் கூட கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன். நம்ம வந்து நேரடியாக ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்ட உடனேயே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரடியாக அந்த வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் ஃபோனுக்கே வந்துடும். வணக்கம்.